வணக்கம் தல. வணக்கம் தல. என்ன துரை நல்லா இருக்கியா? எல்லாம் உங்க ஆசீர்வாதத்துல நான் நல்லா இருக்கேன். சுரேஷ் நல்லா இருக்கேன் தல, நல்லா இருக்கேன் தல. மேனே பிரகாஷ் டாடி நல்லா இருக்கீங்களா? என்னடா கொஞ்ச நாள் ஏரியாக்குள்ள ஆளை காணா தல. உங்க ஆட்டம் பாட்டமா இருக்கு. நீங்க ஏரியாவுல இல்லாம ஏரியாவே ஒரு கலகலப்பே இல்ல. இருக்காதுல்ல. எங்க போறீங்க? ஆளை பார்க்க முடியல. வேற எங்க ஜெயிலுக்கு தான். ஜெயிலுக்கா? என்ன அடிக்கடி ரிலீஸ் ஆன நமக்கு மாமியார் வீடு மாதிரி அடிக்கடி போய் வருவேன். அம்மா யார் இந்த குட்டி? அது நம்ம வீட்டு பிள்ளை தான். ஓ மகளா? மக. வெரி குட். எடியா கையா. ஏன்பா மூஞ்சி மொகர கடை மாதிரி இவர் ஜெயிலுக்கு அடிக்கடி போறாரு. ஜெயில் பறவை. கேருமா அந்த படத்தை தான் எடுத்துட்டாங்களே. என்ன ஜெயில் பறவை வா? ஜெயிலர் படம். ஏய் லூசு பள. அப்பா போயிட்டு வரத சொல்றேன். ஆமா அங்க போய் கூட்ட வேணா கக்குச கல்வ வேணாமா? ஆள் தேவைப்படும்ல. முன்னாடி ஏய் டேய் சும்மா இரு. நானே என்னப்பா போட்டேன். அப்பா ஐயா யாரு கிட்ட வந்து? அம்மா என்ன அவர் யாரு தெரியாம கைய ஓங்குறா? அப்பா யார்ப்பா அவர் வந்ததுல இருந்து லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காரு. போயாங்கடா. டேய் ஏரியாவுல அவர் எவ்வளவு பெரிய ஆளு? என்னப்பா எவ்வளவு பெரிய ஆளுன்னு நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க. இரியா உன்னை பத்தி பேசுறாராலே செவனே நீ இரு. பெருமையா தானே பேசுறாரு. நான் பேசிக்கிறேன் தல. அப்பா என் மகனே. இரியா அவர் மகன் என்ன பண்ண போறா? டேய் டேய் அட அட ராணி என்ன உனக்கு பிரச்சனை? ராணி அவர் யார் தெரியுமா? ஏய் பாலைக்கு பாக்குறதா பாலுக்கு பாக்கு. சரி கொஞ்சம் பொறுமையா இருங்க தல. நம்ம ஏரியாவிலே ஒரு பொதுக்கூட்டம் நடந்தா கூட இவர் தான் இங்க தலைமை. யாரு இவரா? நம்ம ஏரியாவுல ஒரு கல்யாண வீடு நடக்குதுன்னு வச்சுக்க. இந்தாங்க தல தீப்பெட்டி வேணுமா? வேண்டாம் வேண்டாம். ஏன் பத்த வைக்க கூடாது. இல்ல பத்த வைங்க. இந்தாங்க. பத்த வைக்க மாட்டேன். ஏன்? நான் கிறுக்கனா? பத்த வச்சா தீந்து போகும். 15 நாளா வச்சிருக்கேன் இந்த சிகரெட்டை. சிக்கனத்தின் சிங்கம். அப்பா ரவுடின்றிய சோத்திக்கே வழி இல்ல. சிக்கனம் இது வந்து அப்படி சொல்லக்கூடாது. நீங்க இருங்க தல. சின்ன பிள்ளை மக நான் பேசாம இருக்கேன். ஏப்பா அந்த வெண்ணே சிவனேன்னு இருக்க சொல்லுங்கப்பா. ஐயா போட்டேன்னு வச்சுக்கோங்க. என்னங்கப்பா நீ சொல்லுங்கப்பா அந்த ஆளை பாத்தி. அவர் யாரு தெரியுமா? யாரு? ஏரியாவுல ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்க. அந்த கல்யாண வீட்டுல இவர் தான் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை மோர கடைய பாரு. மாலையும் மரியாதையும் நமக்கு தான். அந்த நம்ம ஏரியாவுல ஒரு கேதகாரன்னு வச்சுக்க. ஐயா தான் போனமா? ஒண்ணும் இல்ல. என்ன இல்லாம பாடி எடுக்க முடியாது. ஏன் நீங்க தான் போய் எரிக்கணுமா? பாடியை எடுக்கவும் முடியாது, பாடியை கலட்டவும் முடியாது. ஏன் நீங்க தான் போய் மாட்டுறது கலட்டுற மத்த வேலை எல்லா வேலையும் பார்த்துட்டு போயிருவேன். இந்தாருமா தயவுசெய்து சொல்றேன் அப்படிலாம் பேசாத. எப்பா செவனே நீ இருங்க. சொல்லு வையே. பார்க்க பெரிய மனுஷமா இருக்கான்னு கொஞ்சம் மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். நான் கேக்குறேன். தேவலாம அனாவசியமா பேசாதீங்க. அவரு கால்ல வெட்டுக்காயம் ஒரு பஞ்சாயத்துக்கு போய். ஆனா அந்த புண்ணு ஆறவே இல்லையே. யா சுவர் அவருக்கு. உனக்கு சுவர் வேற இருக்கா? உனக்கு சுவர் வேற இருக்கா? வெட்டு ஆழமா விழுந்திருக்கு. அத விடுமா? 10 ரூபாய் கீழ நல்லா போட்டு தள்ளி இருக்கேன். 10 ரூபாய் கீழ இருந்தா எடுப்பே எடுக்க. நான் எடுப்பேன். 1 ரூபாய் கீழ கிடந்தா இரியா. நம்ம தலைவர் அப்படி இல்ல. 10,000 ரூபாய் கட்டு கீழ இருந்தா கூட எடுக்க மாட்டாரு குனிஞ்சு. ஏன் ஐயாவுக்கு மூலம் வேற இருக்கா? மூலமா சூலமானது போட்டேன் தெரிச்சு போகும் தெரிச்சு. ஏய் வேணாம். சொர்ராஜ் மகன்றனால உன்னை இவ்வளவு நேரம் பேச விட்டுட்டு இருக்கேன். இல்ல அவர் எனக்கு அப்பா தான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ வேணா சண்டைக்கு வா. வாயா சண்டைக்கு வாயா. வா சண்டைக்கு வா. நொண்டி ரவுடி சண்டைக்கு வேணா வா. வாயா. உன்னை மூணா மடிச்சேன் டவுசர் பாக்கெட்ல வச்சுக்கிறேன். கண்ணாடி வேணும்னா கேட்டு வாங்கிக்க போய் உள்ள மாமங்கிட்ட என்ன வெக்க. யாருக்கு யாரு யா மாமா? அதுக்காண்டி உனக்கு நான் மாமே மகனா? ராணி இந்தாரு நிப்பாட்டு. இங்க ஒரு ஆம்பளைனோட பார்க்காம அடிக்கிறா. ஐயா 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 அச்சே ஐயா 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 இந்தாருமா நானும் பார்க்கற ஒரு ஆம்பளைனோட பார்க்காம அடிச்சிட்டு இருக்க. எப்பா அந்த ஆளு சோத்த தீரா சோத்த விட்டு புண்ணாக்கியா திங்கறாரு. யார் தெரியுமா? அந்த ஆளு என்ன அவ்வளவு பெரிய வெண்ணேன்னு கேக்குறீங்க? ஏங்கப்பா தேவலாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. மாமே மகன்றனால உன்னை பேச. வேணா ராணி. ராணி ரொம்ப ஓவரா போய். இங்க இருங்கப்பா. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. என்னப்பா அப்பாவா? என்னதே அண்ணே உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்ன அவர் மறுபடியும் பாரு. இங்க இருங்கப்பா. கையெடுமா.
கையெடுமா. உன்னை கும்பிடுறேன். என்ன நீ மூடு. உன்னாலதான் பிரச்சனையே. என்ன அவளா அடிச்சா 2 அடியோட போயிருக்கேன். அவர் யார் தெரியுமா கேட்கத்தான் ஓவரா கே வச்சிருக்கா. வேட்டி மடிச்சு கட்டுனேன்னு தலை எங்க வேட்டி எங்கடா? பாருங்க 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கிடக்கு. எடுக்க கட்டுங்க முதல்ல. ஒரு சிங்கத்தை கொண்டாந்து. யாரு சிங்கம்? இந்த ஆளு சிங்கமா? இந்த ஆளு அப்படி சொல்லி வேணாம் இந்தாரு. நீங்க இருக்கடா கை தட்டுறியா? அவர் அடி வாங்குறாரு கை தட்டிக்கிறியா? தலை நீ வாங்க தலை. இந்தாருமா ராணி கையை நீ வாங்க தலை. வேட்டியை கட்டுங்க முதல்ல. ஆமா வேட்டியை கட்டுங்க. வேட்டியை கட்டுங்க. வீட்டுல சாமி கும்பிடுறா. தலையை கூதுங்க. யாரு தலை? இவர்தான் தலையா? இங்கயா அவர்கிட்ட அப்படிதான் சொல்லி வச்சிருக்கியா? ஆம்பளையால அப்படி பேசி நீங்க கூட பேச. ஏய் தேவலாமே எங்க அப்பா இரியா வேணாம் சொல்றத கேளு. ஏய் இந்தாரு வேணாம் சொல்ல ஒரு ஆம்பளை தலை. நல்ல வேளை யாரும் பாக்குறதுக்குள்ள தலையை கூதுங்க. நீ யாரா பாக்கணும்? இல்லன்னா மாத்திட்டாங்களே. சரி பட்டனை போடுங்க தலை. ஓகே போடுங்க. ஏன் கை இந்த ஆட்டம் ஆடுது? பிரஷர் வேற இருக்கா? நல்லா நெஞ்ச தூக்குங்க. வேட்டியை மடிச்சு கட்டுங்க. நெஞ்ச தூக்குங்க. இங்க ஐயா தலை என்ன இந்தமா ஆம்பளைனோட பார்க்காம கை வச்சுட்ட. குடுமா நீ கை வச்சுட்டு ஓவரா செல்லம் கொடுத்து வளர்த்து விட்டேன். குடுமா இந்தாரு மண்டே போடுங்க. அஞ்சு குடுமா கை வச்சுட்டேனே. தலை கண்ணாடியை போடுங்க தலை. சிங்கம் ஆத்தாடி எனக்கே பயமா இருக்கே. இவர்தான் அந்த சிங்கமா? மனுஷனே இல்ல. ஆமா தலை. எப்பேற்பட்ட ஆளு யாரு தலை? இப்ப நல்லா முறைங்க தலை. முறைச்சு பாருங்க. அப்பதான் பயப்படும். என்ன வாயா வா சிங்கம் வா. உன்னை தான் எதிர்பார்த்தேன். வா இறங்க முடியலையா? இவ்வளவு கேட்டு போட்டிருந்தா எப்படா இறங்கி வருவேன்? வாங்க கேட்டவா. இப்ப என்ன சொன்ன? கையெல்லாம் அமுக்கிட்ட இருக்கட்டும். இப்ப என்ன சொன்ன? நல்லா முறைங்க தலை. நல்லா முறைங்க. மடப்பல கண்ணாடி போட்டு முறைச்சா யாருக்குடா தெரியும்? லூசுப்ப. அப்ப விஜயகாந்த் மட்டும் முறைக்கிறாரு. கண்ணு மொழி வெளியில வருது. அது வெளியே ஒரு கையை விட்டு தோண்டுவாங்க. போறையா மரியாதை. கையை வச்சுட்டு இல்ல என்னைய ஒரு இப்ப வருவாங்கடி. வருவாங்க பேச்ச கூட்டிட்டானா? எங்க போய் கூப்பிட? 2 பேரும் சென்னையில இருக்கா, 2 பேரும் பெங்களூர்ல இருக்கா. எங்க போய் கூப்பிட? வருவாங்க. இப்ப வருவாங்க. என்னன்னா ஒரு வாரம் கழிச்சு ஆஸ்பத்திரிக்கு 6 லட்சம் வாங்கிட்டு வருவாங்க. பாக்குறதுக்கு ஒரு ஆம்பளைய கை நீட்டிட்டல. எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா? கேட்கட்டுமா? மூஞ்சத்தோட கேக்குறேன். ஏன் டவுசர் கிழிஞ்சிருக்கு? தொட மூஞ்சத்தோட. இது என்னது? இந்த இது மரு. அது ஏன் கண்மையில் வச்சிருக்கீங்க? மரு இல்லை, அதனால கண்மையில் வச்சுட்டு வந்திருக்கேன். ரவுடினா மரு இருந்தா தானே ஒரு மரியாதை. தேங்க்யூ. அப்படி துப்பிட்டு போயிட்டாரு. உன்னை எச்சரிக்கிறேன். உன்னை ஆம்பளை கை நீட்டிட்ட மறுபடியும் நான் அந்த மாதிரி அடி வைப்பட தண்ணி அடிச்ச மாதிரி அடிச்சுட்டு இருக்க. சும்மா இப்படி அடிச்சது நீ வேற ஏதாவது அடிச்சிருந்தா கூட பிரயோஜனமா இருந்திருக்கும். என்னது? என்னமோ ராணி இங்க இருமா. எங்க தலைவரை பத்தி உனக்கு தெரியாது. நெஞ்ச பிடிச்சி தள்ளுறாவா தலைவரை? அந்த வெண்ணே உங்க செல்வாக பயன்படுத்தி 10 டீ வாங்கிட்டு சொல்லுங்க. 10 டீயை வாங்கிட்டு சொல்லுங்க. நான் ரவுடியா இல்ல 3 ரோசஸ் டீயாடா நானு? இல்ல தலைவரை, நீங்க சொன்னா கேட்பாங்க. வாங்கிட்டு சொல்லுங்க. ஹலோ வரேன். டீ வரேன். எப்ப வரும்? நான் கேட்குறேன். ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கையை வச்சு ஒரு ஆம்பளை தள்ளுது. நீங்க ஏரியா ரவுடி வேற. நீங்க பதிலுக்கு என்ன பண்ணணும்? பதிலுக்கு நீங்கள் நெஞ்சில கையை வச்சு தள்ள வேண்டியானே. நீ ஓசல புளு பிள்ளையும் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். நான் நெஞ்ச எனக்கு ஆசை இருக்குது, ஆனா குடும்பம் தடுக்குது. ஒரு ஆம்பளை கை நீட்டதுடைய அர்த்தத்தை நீ இப்ப தெரிஞ்சுக்குவ சார். இன்னும் 10 நிமிஷத்துல வா. எனக்கு ஒரு பூஸ்ட். நான் என்ன மாஸ்டரா நானு? அவன் என்னடா நான் டீ வாங்கிட்டு சொல்லுங்கிறேன், நீ என்ன பூஸ்ட்டுங்கிற. ஏய்
நீங்க அப்பா, எனக்கு உங்களுக்கு என்ன வேஸ்ட். ஆலிக்ஸ் வேணுமா? அப்பாவுக்கு ஒரு ஆலிக்ஸ் வேணுமா? முதல்ல நீ அப்புறமாட்டி சண்டை போடலாம். முதல்ல ஆலிக்ஸ் சொல்லு. நீ பர்ஃபார்ம் பண்ண அப்பா எனக்கு ப்ரூ காப்பி. உனக்கு புழு காப்பி வாங்கி தரேன்டா, புழு காப்பி. எங்க அப்பா ஜோதி அப்பாக்கு 2 சோடா கொடுங்க. உனக்கு சொல்றேன், இப்ப சொல்றேன், எழுதி வச்சுக்க. என்ன? என்னை நீ கை வச்சதுடைய பலனை இப்ப அனுபவிக்க போற. என்ன? இவ்வளவு நேரம் விட்டு அடி வாங்கினதெல்லாம் எதுக்காகன்னா பொம்பளைய தொடக்கூடாதுன்னு பொறுமையா போனேன். வேணா நீ தாய்மார். வா சண்டைக்கு வா. இங்க ஏய் அடிக்கிற சண்டைக்கு வா. சண்டைக்கு வா. ஏய் ஐ. சண்டைக்கு வா. வா சண்டைக்கு வா. வா. வலிக்குது. தாய்மார்களுக்காக பொறுமையா போனேன். தம்பி அவதான் ஒரு கிறுக்கு சிறுக்கி. ஏய் யாரையா பத்தி கிறுக்குன்ற? நீங்க இப்படி நடந்துக்கலாமா தம்பின்னு என்னை அந்த ஆத்தா கேட்டுருமேங்கறதுக்காக பொறுமையா இருந்தேன். எனக்கு ஒரு நீ பூஸ்ட். பொறுமையா இருக்க மாட்டேன். என்ன நடக்கும் பாரு. கொஞ்ச நேரத்துல யாரு என்ன ஏன்னு கேட்கக்கூடாது. யாரும் தயவு செய்து பங்காளி எல்லாம். இப்ப நான் பொறுமை இழந்துட்டேன், அவ்வளவுதான். இப்ப கற்பழி பண்ணி யாரையோ உன்னைன்னு சொன்னா அதான் சொல்லிட்டாலுமா யாரையோ பொண்டாட்டின்னு பாக்குறேன். ஏய் யாருக்கு யாரையா பொண்டாட்டி? யாருக்கு யாருக்கு? எனக்குன்னு சொன்னா புருஷங்கிற ஒரு மரியாதை. யாருக்கு யாரையா? யாருக்கோ புருஷன் உனக்கு யாருக்கோ. ஓம்மா சரி. நாளைக்கே ஒரு புள்ள பிறக்கும். யாருக்கோ. ஏய் அது யாருக்கோ சொல்லக்கூடாது. டைமிங் கரெக்ட், ரைமிங் தப்பு. இப்போ இந்த டைலாக்கு புள்ள பிறக்கணும்னு அது உங்களுக்கு அப்படின்னு சொல்லணும். சரி. நாளைக்கே ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் எங்களுக்கு. அப்புறம் நான் என்ன மயிருக்கு நீங்க எனக்கு சொல்ல சொன்னீங்க. நீங்க தான் எங்களுக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்குன்னா உங்களுக்கு இல்ல எனக்குன்னு சொல்லணும். ஆ, ஆ. நாளைக்கே சிங்கக்குட்டி மாதிரி ஒரு ஆம்பளை புலிக்குட்டி பிறப்பேன் எனக்கு. சரியா வந்துருச்சா? சரியா சொல்லணும்னா இப்ப சரியா? குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவேன். உங்களுக்கு. இந்த மயித்தை சரியா சொல்லுங்கடா. அதை மட்டும் எனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவீங்க. புள்ள பிறக்கிறது உங்களுக்கு. அப்பா ஏப்பா வேஸ்ட் ஆகி இருக்கீங்க. உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன், ஆ? ஓடி போயிரு. நீ ஒண்ணும் மன்னிக்க வேணாம். சண்டைக்கு வான்னு நான் அப்பையில இருந்து கூப்பிட்டுருக்கேன். சொல்ல கேளு. ஏய் எனக்கு ஒரு பூஸ்ட் சொல்லிட்டு சண்டைக்கு வா. டயர்ட் ஆயிட்டு இருக்கு ஏய் யாருக்கா? உனக்கு. நீ அடிச்சு அடிச்சு டயர்ட் ஆகுற. இல்ல நான் அதுக்கு கவலைப்பட மாட்டேன். ஏ இல்ல இல்ல. நீ அடிச்சதுக்கு அப்புறம் என்னை எவ்வளவு அடிச்சாலும் எனக்கு வலிக்கிறதே இல்ல. மறந்து போச்சு உடம்பு. உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். ஏ நீ மன்னிக்க வேணாம், சண்டைக்கு வான்னு சொல்றேன். முதல்ல சொல்றது கேளு. ஒரு ஆம்பளை போய் அவனே மன்னிச்சுட்டேன்னு சொல்றான்னா மரியாதை போயிடணும். ஐயோ நான் அந்த மாதிரி உன்னை ஏத்துக்கவே இல்ல. வா சண்டைக்கு வான்றேன். அந்த மாதிரி ஏத்துக்கணும். ஆம்பளை ஏத்துக்கலங்கறியா? ஏய் ஆம்பளை ஏத்துக்கலையா? இப்ப இங்க செஞ்சு விட்டேன்னா இங்க என்ன செய்ய போறீங்க? கற்பழிச்சு விட்டேன்னா யார? லைட்டா பாத்துற ராஜா. ஏய் லைட்டா போடுங்கனே நீங்க. நீ லைட்டா போடு. நீ செய்யா. நீ செய்றியா நான் செய்றேன் நான் பாப்போம். செய்யா. வாயா வாயா. அட வா. 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 வாயா பெண்ணே. கற்பழிக்க வா. புள்ள பத்த வைக்க சொன்னா ஏய் கேமராவை இந்த பக்கத்து திருப்புறீங்க. கற்பழிக்க வா. வா. இங்க பாரு. கற்பழிக்க வா. நீ கற்பழிக்கிறியா நான் கற்பழிக்க வா. நீ ஒரு பொண்ணா இருந்தா ஒரு ஆம்பளை கிட்ட போது சம்பந்தம் இல்லாம என்ன என்னடா சொல்ல வர்றீங்க? மொத்தத்துக்கு என்ன அப்படி இல்லைங்கிறாவ நான் நம்பலைங்கிறா. நீ ஆம்பளைட்ட முதல்ல நான் என்ன ஏய் உங்களை எல்லாத்தையுமே மன்னிச்சுட்டேன். உங்களையுமா? போயிருங்க. வந்துருச்சா நம்ம செல்வத்துக்கு தெரிஞ்சுக்கிறியா? பொம்பளை புள்ள அடக்க ஒடுக்கமா நடந்து பழகு. நான் என்ன அடக்க ஒடுக்கம் இல்லாமையா தெரியும்? ஆடுற லம்பாடி மாதிரி ஏய் சண்டைக்கு புளியோதரை கட்டிக்கிட்டு அலையிற. நான் சண்டைக்கு போறேனா? அப்புறம் என்ன இப்படி ஒரு வார்த்தை? அப்பா நான் சண்டைக்கு போறேனா? ஐயோப்பா நான் ஏதோ அசிங்கமா பேசுனேனா? முகரைய பாரு. திரும்பியா மூஞ்சி பாரு. அசிங்கமா நான் பேசுனேனா? சண்டைக்கு நான் போனேனா? உன்னை நான் கற்பழிக்கிறேன்னு சொல்லி விட்டு அப்புறம் இதுக்கு மேல நீ அசிங்கமா வேற பேசுவீங்க. ஐயோ என்ன இவ்வளவு தவறா நினைச்சிட்டியா? நான் அந்த மாதிரி புள்ளையா? என்னப்பா நடிக்காத. நான் அசிங்கமா பேசுனேனாப்பா? யாரு? நான் நீ. நடிகர் முகரைய பாரு. சாப்பிட்டு மண்டே போனது புள்ளை மோரே. சேர்ந்தாப்புல ஒரு 2 வார்த்தை பேச தெரியுதா? சண்டாஜா உனக்கு பேச்சு வரலைன்னு நானும் உங்க அம்மாவும் போகாத கோயில் வேண்டாத தெய்வம் இல்ல. பேச்சு ஒரு வார்த்தை நாளைக்கு உன்னை கட்டி கொடுத்தா எப்படித்தான் போய் நீ குடும்பம் நடத்துவ? முகரே பாரு. நான் ஒரு வார்த்தை கை வச்சு பேசியிருப்பேனா? எங்க உனக்கு பேச்சே தான் வரலையே. ஏண்டி நீங்க 2 பேரும் நெசமாவே இப்படித்தானா இல்ல நடிக்கிறீங்களா? நாங்க 2 பேரும் இப்படி சொல்றீங்களா? அண்ணே நான் ஏதாவது பேசுனேனா? தொட்டு பேசியிருப்பேனா? எப்பமா இதெல்லாம் நடந்துச்சு? அட பாவிகளா, என்னடா நீங்க குரூப்போட சேர்ந்து லூசா இருப்பாங்களா? அண்ணே சுரேஷ் அண்ணே பழைய துணியை துவைச்ச மாதிரி துவைச்சுக்கிட்டு இருக்கா. அண்ணே தொட்ட நான் அடிச்சேன்னு சொல்றாப்ல. என்ன நான் அடிச்சத நீ பார்த்த? உனக்கு அடிக்க கை வருமாடா மோல? அண்ணே
அப்பா ஜோதி அப்பா, நான் ஏதாவது தவறா பேசுனேனா, அடிச்சனா, ஒரு தொட்டு பேசுனேனா? அப்புராணி இல்லடா, சப்புராணி. முகர கட்டைய பாரு, முகர கட்டைய. அப்புராணி ஆள் முகர கட்டைய பாரு. ஏய், ஏய், இவ்வளவு பேர் சாட்சிக்கு இருக்காங்க. ஒன்னும் சொல்றியான், உனக்கு அடிக்க கை வருமான்னு கேக்குறான். உனக்கு கை அடிக்க வருமா? ஏய், அது எதை சொல்லிருக்கு, நீ எதை சொல்லிருக்க? ஏய், உண்டா போய் வா, இங்க வா. இங்க பாரு. இருமா. நல்ல வேலையா போச்சு. சிகரெட் நஞ்சு ஊத்துரு. ஆத்தாடி. பத்திரமா வை, அப்புறம் வாங்கிக்கிறேன். நாளைக்கு வரும்ல. இந்த வார் ராணி, உனக்கு சொல்லிட்டேன் ஒரு வார்த்தை. என்ன? இந்த மேடையோட ஆ. மரியாதை குறைவா நடக்கிறத விட்டுரு. ஏய், இல்ல அப்படின்னா வேற மாதிரி ஆயிக்கிறேன். வேற மாதிரினா? எனக்குள்ள தூங்கிட்டு இருக்க மிருகத்தை நீ தட்டி உசுப்புற, அது எந்திரிக்காது. செத்துருச்சா? ஏய், இப்ப எந்திரிக்காது. எந்திரிச்சிருச்சு. ஆ, உன்னை அது உலக சாதனை. உன்னை அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அது உலக சாதனை. ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி சொல்ல. என்ன வாரில் ஆமா. என்ன 10 வருஷமாவா? இந்த பார், பரவாயில்ல வா, உன்னை நான் ஏத்துக்கிறேன் வா. நீ ஒண்ணு என்னை ஏத்துக்க வேணாப்பா என்கிட்ட. சரி சண்டை வேணாம். இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உண்மையிலே மிருகம் இருக்கா? இருக்கு. பாக்குறியா? இருக்காயா? காட்டவா? இருக்கா? அது தாண்டவ ஆட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க. நான் ஒரு விஷயம் சொல்லவா? நான் எப்பவுமே இந்த லக்ஸ் சோப்பு இதெல்லாம் வாங்க மாட்டேன். ஏன் சொல்லு? ஏன்? விளம்பரமா இருக்கிற பொருளை எப்பவுமே நான் வாங்க மாட்டேன். இப்ப என்ன சொல்ல வர்ற? ஐயா, நானே விளம்பரப்படுத்துறியா? ரைட், ஓகே. அதை பத்தி உனக்கு தெரியற நேரம் வரும், அப்ப தெரிஞ்சுக்கிருவேன். அட போய் அங்கிட்டு நீ வேற மாம்பழ வியாபாரம் பாக்குறேன். வியாபாரத்தை எடுத்து சொல்லவா? சக்கா செவந்த பழம், இனிக்கு பழம், இது சந்தோஷ வந்த பழம், இது தலாட்ட இனிக்கு பழம், எல்லோரும் வாக்கு பழம், இது இலக்கிட்டு பிறந்த பழம். எத்தனை பேர் கிட்ட மாம்பழம் பாத்தியா? பாத்தியா? கைக்கு அடக்க குடிச்சு பார்க்க வாட்டம்மா இருக்குது மாம்பழக்கிறேன். நான் அப்பையில இருந்து சொல்றேன், டவுசர் கிழிஞ்சிருக்கு, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுன்னு. கிழிஞ்சும் தெரியலையா? என்னடா அது உலக அதிசயமா? என்னாலயே நம்ப முடியாம இருக்கேன். அப்ப அதனால தான் எனக்கு ஒரு சந்தேகம். அப்பையில இருந்து கேட்கணுமா? உண்மையிலே மிருகம் இருக்கா? இப்படி எல்லாம் கேட்டா தான் டவுக்குன்னு எடுத்து காட்டுவாங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அவ்வளவு சீக்கிரம் காட்ட மாட்டேன். இதெல்லாம் நீ பார்க்கணும்னா 50 ஆண்டு காலமா அக்னியில அம்மனை குண்டியா தவம் பண்ணணும். அப்பதான் அந்த மிருகத்தை நீ காட்சி கொடுத்து பார்க்க முடியும். அப்ப எட்டி கூட அது பார்க்காது. ரைட், ஓகே. முழுமையா தெரிஞ்சிருக்க. யாரோ சொல்லியிருக்காங்க. அநேகமா தொர்ராஜா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, மாம்பழம் வைக்கிறேன். ஆமா, மாம்பழத்துல என்ன மாம்பழம் இது? மல்கோவா. நான் பழசாதி மாம்பழம் சாப்பிட்டேன். மாம்பழத்துல அது தெளிவா மல்கோவா, சொல்லுங்க, வேற மாதிரி கேக்குது. மல்கோவா, புதாத்தாத், பங்கனம்பள்ளி, காசாலட்டு, பாலாமணி, கல்லாமணி, நீல செந்தூரா. அதான் அங்கேயே கிடக்கட்டுவா. இப்படி பலது சாப்பிட்ருக்கேன். இப்போ ஒன்லி மல்கோவா மட்டும் தான் சாப்பிட்றேன். என்ன விலை? எட்டி கூட பார்க்க முடியல. ஒரு மாம்பழம் 2000 ரூபான்னு விற்கிறேன். வாங்கிக்கிறீங்களா? 5000 கொடுப்பேன். என்ன டீ வாங்க காசு இல்லைன்னு சொன்னீங்க? இதுக்கு சொத்தை விற்பேன். இது கூட தங்கத்துக்கு என்ன இருக்கு சொத்து? நானும் இந்த மாம்பழத்தை தின்னு விடலாம்னு 5 வருஷமா தெரிஞ்சு பார்க்குறேன். மாம்பழத்தை கவரை விட்டே வெளியே எடுக்கிறாங்க இல்லையே. மாம்பழம் வைக்க வந்த உங்க அம்மா என்ன உன் அம்மா கூப்பிடுறியா? எதுக்குங்க தேவையில்லாம? என் மாமியாவை நான் கூப்பிடுறேன். உனக்கு என்ன பிரச்சனை? பக்கத்துல புள்ள நிக்கும் போது அவங்களே தான் கூப்பிடுறியா? மாமியாட்ட ஆசீர்வாதம் வாங்க. தேவையில்லாம அனாவசியமா பேசி இருக்காதீங்க. என்ன? எங்க அப்பாவுக்கு கோவம் வந்துச்சுன்னா தாங்காது, பூமியே தாங்காது. மீசையை முறுக்கி டியூப் லைட்ல அந்த அளவுக்கு பொண்டாட்டி மேல அவ்வளவு ஒரு இது பாத்துக்குங்க. மாம்பழம் வைக்க வந்த அம்மா கோவத்தை காட்டுங்க வெளியில. இது என்னப்பா அது? இவருக்கு மூலமா? நான் அப்பையில இருந்து கேக்குறேன். அவுட்டிங் டான்ஸ் மூமெண்ட்ஸ். பின்னால ஏதாவது கட்டி இருக்கா?
அவர் சொல்ற மாதிரி ஆடுறான் மகனே. நானே தேடி பிடிச்சி செய்யற சிரமமா இருக்க தவிக்கிட்டே இருக்கேன். இப்படியே எவ்வி சுரேஷ் பெட்டியில உட்கார போற தோதா இருக்கு. நல்லா தோதா இருக்கேன். ஐயா மகனே பிரிச்சு உட்காந்துருமா. ஒழுங்கா அவர் சொல்ற மாதிரி ஆடு, உங்க அம்மா மாதிரியே பண்ணாம. எதுக்கு ப்ரோ வாட்டர் கேன்னு உனக்கு இருக்கவா விடாத. மைக்கு அங்கே இருக்கு. ராணி பூரா என் மச்சாங்களா தான் இருக்கு. உன் நம்பி தானே தம்பிக்கு பாதி பல்ல கட் பண்ணிட்டாங்க. ஒரு விஷயம் கேட்கலாமா? ஓகே டார்லிங். நான் உன்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்கலாம்னு இருக்கேன். ஏன் கோவப்படுற? நீ கோவப்படுறதா இருந்தா வேணாம் விடு. நீயே என்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்டுருங்கிறேன். அதுவும் கேட்க மாட்டியா? சரி நம்ம ரெண்டு பேருமே ஓப்பனா கேட்டுக்கிட்டோம்னா ஒன்றும் வேண்டாம், நீங்க சொல்லுங்க. வேணாம்னா போ. அப்புறம் நான் என்ன செய்ய? நான் உன்னை மனதார விரும்புகிறேன். நான் உங்களை விரும்பவில்லை. விரும்பணும். விரும்ப முடியாது. பரவாயில்ல, டோன்ட் கேர். நான் விரும்புவேன். அது எப்படி? நான் விரும்பலைன்னா நீங்க எப்படி என்னை விரும்புவீங்க? உங்களை நான் வற்புறுத்தல. ஏன்? என் காதலை நீங்க தடுக்க முடியாது. எப்படி? நான் காதலிச்சுட்டே இருப்பேன். நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிருவேன். அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க எங்க வேணா போலாம், எங்க இருந்தாலும் வாழ்கன்னு வாழ்த்துவேன். ஓகே. ஆனா காதல் பண்ணிட்டேன், நான் கூப்பிடும் போது வந்துடணும். இது கள்ள காதலா நல்ல காதலா? எப்படி வேணா இருக்கலாம். காதலிக்கும் போது எவன் முண்டாட்டியா இருந்தா நமக்கு என்ன? நம்ம காதல் பரிசுத்தமானது, அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஓகே. இப்ப புருஷனை போட்டு தள்ளுறதா கள்ள புருஷனை போட்டு தள்ளுறதா? அவன் நடந்துக்கிறத பொறுத்தா இருக்கு. உங்களை நான் எப்படி நினைச்சிருக்கேன் தெரியுமா? எப்படி நினைச்சிருக்கீங்க சொல்லட்டா? அப்பக்கட அன்னக்கிழி ஆடி வரும் வண்ணக்கிழி உறங்கட்டு உறங்கட்டு பொன்னாத்தா ஓங்குடையிலே இருக்கிறது என்னத்தா. அப்பக்கட அன்னக்கிழி ஆடி வரும் வண்ணக்கிழி உறங்கட்டு உறங்கட்டு பொன்னாத்தா ஓங்குடையிலே இருக்கிறது என்னத்தா. உறங்கட்டு உறங்கட்டு ரசாவு ரொம்ப ஓவரத்தான் பேசுறியே ரோசாவு. செவுரு இல்லையா? சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது, தின்னாம பார்க்கையிலே ருசி மீறுது. சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது, தின்னாம பார்க்கையிலே ருசி மீறுது. சக்தியில் குறையாமல் இருக்குதுயா, அப்பையில் நீயாக எடுத்துக்கையா. ஆக்கி வச்ச சோறு பாக்கி வச்சதாரு, தின்ன தின்ன தீரவில்லை இன்னும் கொஞ்சம் வேணும். அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி ஓரங்கட்டு ஓரங்கட்டு ஒன்னாத்தா உன் கூடையில இருக்கிறது என்னாத்தா. பிறந்ததுமே நாள் பார்க்கணும், தட்டாம நீ எந்த தோல் சேரணும். தை மாசம் பிறந்த
ஓரங்கட்டு ஒன்னாத்தான் உன் கூடையில இருக்கிறது ராணி நீ என்ன பண்ற தெரியுமா? நான் ஒன்று சொல்றேங்க, கல்யாணத்தை நீ தள்ளி போடக்கூடாது. பங்குனி மாசம் கல்யாணம் பண்ணக்கூடாது. சித்திரை திருவிழா முடிஞ்சு அழகர் ஆற்றுல இறங்கினதுக்கு அப்புறம் நான் களத்தில் இறங்குறேன். ஓகே, அது வரைக்கும் வெயிட் பண்ணு. ஆனால் கல்யாணம் தான் சித்திரையில். ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு. எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தானே ஃபர்ஸ்ட் நைட் வைப்பாங்க? இல்லை, நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். சோத்த வாயில தானே சாப்பிடுங்க? இல்லை, குண்டியில் திம்மேன். இன்னைக்கு சக்குடி மேடையில் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். கரெக்டாக பிரம்ம முகூர்த்தம் 3 to 4. அந்த டைம் தான் வள்ளியும் நாரதனும் தர்க்கம் கடுமையாக இருக்கும். நம்மளை யாரும் தேட மாட்டாங்க. ராஜபாட்டுக்காரு ஆயிருக்கு போயிடுவார் பாட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டு. அண்ணே சுரேஷ் வெத்தலை போடுவாங்கல்ல, 2 கவளி வெத்தலை வாங்கி கொடுத்துருக்கேன். இங்கேயும் ஆடு கொலையத்தின மாதிரி தின்னுட்டு உட்காரணும், உள்ளே வரக்கூடாதுன்ட்டேன். அப்பா துறை பட்டி குடிக்க உள்ள வருவாங்கல்ல. ஒன்றும் இல்லை, செல்லை மட்டும் கையில் கொடுத்தா நோண்டிகிட்டே உட்காந்துருப்பாப்புல, வர மாட்டாப்புல. அண்ணே பிரகாசனே மிருதங்கத்தை வார பிடிக்க வருவார்ல. நேத்தே சங்கத்தில் வச்சு வார பிடிச்சாச்சு, இன்னும் பிரச்சனை இல்லை. அப்பா ஜோதியப்பா தாளம் போட உள்ள வருவார்ல சீன் மாத்த. அவர் சீன் மாற்ற மாட்டார். நம்ம சீன் முடிஞ்சுன்னு சொல்ல வரைக்கும் அவர் சீனை தொட மாட்டார். சத்தியம் பண்ணிட்டாப்ல. நாங்க 4 பேர் வரமாட்டோம். ஆனா சீன்ல திருச்சிடப்படாது. அது பார்த்தா ஊரு கூட்டமே இதை கேட்டுட்டு இருக்க. வரமாட்டாங்க, யாரும் உள்ள வர மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயத்தை கெடுக்க மாட்டாங்க. நீ போய் ரெடியா இரு. இன்னைக்கு என்னுடைய காம களியாட்டங்கள்லாம் உங்கள்கிட்ட காட்டி விளையாட போறேன். அதுல நீ பாஸ் ஆனா தான் உனக்கு தாலி கட்டுவேன். ஐயோ, அப்ப என் வாழ்க்கை அதோட அது வழுக்கதான் வச்சுக்க. இதுல நீ எப்படியாவது பாஸ் ஆனா தான் உன்னை நான் கட்டுவேன். நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா நான் பாஸ் ஆயிருவேன். நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா நான் பாஸ் ஆயிருவேன். ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா சத்தியமா எங்க அம்மா சத்தியமா சொல்லுங்க, எப்படியாவது தக்கி முக்கி நக்கியாவது 35 மார்க் வாங்கிருக்கேன். பழைய கட்டில், பழைய பீரோ, பழைய இரும்பு பொருட்கள், பழைய காட்டன் துணிமணிகள், இது மாதிரி உதவாம வண்டி எடுத்துட்டு போ. பழைய பொருட்களை கொண்டு வந்து எடுத்துக்கிறோம். இத 500 ரூபாய் தரேன். வண்டி எடுறா. பழைய நோட்டுகள், பழைய புத்தகங்கள் 1000 ரூபாய் தரேன்டா, போடா. பழைய ஜாமான் வண்டி பூரா நம்மளை தேடியே வர்றாங்களே. இவரங்க மேடையிலே நகைச்சுவை நடிகராக நடித்து நம்ம எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கோம். நாடக உலகின் சகலகலா வல்லவர் கலைச்சுடர்மணி ஆர்பி ஹரிஹரன் அவர்களுக்கு இந்த நாடகத்தின் அமைப்பாளரும் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரும் எங்களது பாசத்திற்கு பாத்திரமான ஹரிஹரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. டான்ஸாக நடித்து நம்ம எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கும் புதுகையைச் சேர்ந்த அருமை மகள் ராணிஸ்ரீ அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியினை சிறந்த முறையில் ஒளிப்பதிவு செய்து எங்களை இங்கு மட்டுமல்ல அயல் நாடுகளுக்கும் எடுத்துச் செல்லும் மதகுபட்டி அம்பாள் யூடியூப் சேனல் உரிமையாளர் சகோதரர் காப்பாத்தும் பொண்டாட்டி புருஷனை குடிச்சா தானே விட்டு விட்டு ஒதுக்குறா. இந்த உள்ளத தெரிஞ்சு உண்மைய புரிஞ்சு நடந்துக்கப்பா. குடிச்சா ஊருல நாட்டுல உனக்கு போதும் மதிப்பு இருக்கா. பனமரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறேன். பானை நிறைஞ்சு கீழே பாழா போகுதே. ஆடு வச்சிருந்து மாடு வச்சிருந்து ஆடு வச்சிருந்து மாடு வச்சிருந்து 50 செம்மறி ஆடு வச்சிருந்து அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரச நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு
எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலும் தானே வெந்தது, கைகாலு நடுங்குது, தெரு நாயி கூட சிரிக்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போவோம்னு, சுகமா இருக்கும் சொர்க்கத்துக்கு போவோம்னு, சுகமா இருக்கமுன்னு சொர்க்கத்துக்கு போவோம்னு புதுசா குடிக்கையில மேலே பறந்தேன், நான் மேலே பறந்தேன். இனிக்கிற விஷமிதப்பா இருக்க இருக்க கொல்லும் என்றே சொன்னாங்க, நானும் மறந்தேன். அத நானும் மறந்தேன். குடிகார பிள்ளையெல்லாம் நாதியத்து கிடக்குதப்பா, நாடி நரம்பு எல்லாம் அருந்து இங்கே தொங்குதப்பா. ஆடி நரம்பு எல்லாம் அருந்து இங்கே தொங்குதப்பா. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி அண்ணா பெரியார் சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். இனிமே யாரும் குடிக்க வேண்டாம்னு படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 5 ஏக்கர் நஞ்ச வச்சிருந்தேன். 4 மரச நெல்லு வச்சிருந்து நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன்.